நேபாளத்துல இப்ப வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்பது நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம இந்த போராட்டம்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு நம்ம மெரினாவுல எந்த அளவுக்கு கூட்டம் கூடுச்சு, அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்ப நேபாளத்துல வந்து நடந்துகிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் துப்பாக்கி சூட்டால, போலீஸோடைய துப்பாக்கி சூட்டால 19 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க நேபாளத்துல. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, அதாவது நேபாளத்துல வந்து இந்த பொதுமக்கள் யூஸ் பண்ணக்கூடிய சோசியல் மீடியா ஆப்ஸ் 26 ஆப்ஸை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்கு. ஸோ இதை தாங்க முடியாத பொதுமக்கள் வந்து ரோட்டுக்கு வந்து பயங்கரமா போராட ஆரம்பிச்சாங்க. சில நாட்களா அது வந்து போராட்டம் என்பது தொடர்ந்து இப்போ அது மிகப்பெரிய ஒரு வன்முறையாக மாறி இருக்கு. இதுல கடுமையான கோபம் என்ன தெரியுமா? அதாவது இந்த துப்பாக்கி சூடு யார் கொடுக்குற ஆர்டரால அது வந்து நடக்குது. கிட்டத்தட்ட 19 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலிஸ்க்குலாம் யார் பதில் சொல்வாங்க? ஸோ அவங்க எல்லாம் கெட்டதுக்கு இறங்கியா போராடினாங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் தப்பு செஞ்சதுன்னா சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதை வந்து கேள்வி கேட்கறாங்க. ஸோ அது போன்ற ஒரு காலகட்டமாக தான் மாறி இருக்கு. ஸோ அரசு எதனா தப்பு செஞ்சா அது வந்து சோசியல் மீடியால வந்துடக்கூடாது. அரசு என்ன செஞ்சாலும் பொதுமக்கள் வந்து அதை வந்து அப்படியே ஏத்துக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தானே இப்போ அந்த சோசியல் மீடியா ஆப்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கேபி சர்மா அப்படிங்கிற அந்த ஆட்சியை எதிர்த்து இப்போ நிறைய இளைஞர்களும் பொதுமக்களும் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. போற போக்க பார்த்தா அவருடைய ஆட்சிக்கு ஆப்பு வந்துடும்ன்ற மாதிரி தான் தோணுது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், கருத்து சுதந்திரம் இதெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கம்ங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியால ஒரு தப்பு நடந்தனா தப்புன்ற அந்த கமெண்ட் செக்ஷன்ல யாரா வேணா இருக்கட்டும் போயிட்டு மக்கள் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது போன்ற ஒரு கலாச்சாரம் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து கவர்மெண்ட் இது போன்ற ஒரு தப்பெல்லாம் செய்யக்கூடாது. நான் சொல்றது நேபாள் கவர்மெண்ட். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு பாடமாக அமையும் இங்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் வந்து மாற்று கருத்தே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிருங்க. முக்கியமா உங்களுடைய கமெண்ட் தேவை.